சகரியா தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பற்றிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா தீர்க்க தரிசனத்திலிருந்து நாம் கடந்த பல மாதங்களாக தியானித்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் இப்போ பார்க்கக்கூடிய வேத பகுதி 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகள் இந்த தீர்க்க தரிசனத்தின் கடைசி பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடைசி பகுதிகளில் ஆண்டவர் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கான சில செய்தியை சொல்லி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எவ்வாறு மீட்கப் போகிறார் என்பதையும் அதோடு கூட இணைந்து இஸ்ரவேலுக்கான காரியங்களை சொல்லுகிற அதே வேளையில் கடைசி காலங்களில் முழு உலகத்திலும் என்ன சம்பவிக்க போகிறது என்கிற சில முக்கியமான காரியங்களையும் சகரியா தரிசித்து சொல்லுகிறார். நாம் இந்த புஸ்தகத்தை துவங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னோம். ஆகாய், சகரியா இந்த 2 தீர்க்கதரிசிகளும் சாலமோன் தேவாலயம், இடிக்கப்பட்ட சாலமோன் தேவாலயத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிறதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின செருபாபேல் காலத்தில் இவர்கள் வேலையை துவக்கி வேலையை நின்று போகிற ஒரு காலகட்டம் வரும் பொழுது இவர்கள் எழும்பி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு திடன் சொல்ல தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இப்போ இந்த ஆகாயும் சகரியாவும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு, அதாவது சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்து தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிற யூத ஜனத்திற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக இந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இதுலேயும் கூட நம்ம இந்த புத்தகத்தினுடைய அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். அந்த தூதன் எனக்கு நலமும் ஆறுதலுமான வார்த்தையை சொன்னான். அப்போ இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் பயன்படுத்தினதனுடைய நோக்கம் தம்முடைய ஜனத்திற்கான நல்ல வார்த்தையை சொல்லணும், ஆறுதலான வார்த்தையை சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவர்களுக்கான நலமும் ஆறுதலுமான வார்த்தை என்ன என்பதை கடைசி பகுதியில் அவர் சொல்றாரு. இன்னைக்கு நாம பார்த்திருக்கிற பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நான் இந்த ஜனத்தை ரட்சித்து காப்பாற்றுவேன். என்ன செய்வேன்? இந்த ஜனத்தை ரட்சித்து காப்பாற்றுவேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜனத்திற்கு விரோதமாக யுத்தங்கள் நேரிடும். அந்த யுத்தங்களை நானே முன்னின்று நடத்துவேன். ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தன்னுடைய ஜனத்துக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள்,
அவர்களுக்கு வரக்கூடிய யுத்தங்கள், இவைகளிலிருந்து அவர்களை எவ்வாறு விடுவித்து முழு உலகத்திலும் தம்முடைய அரசாட்சியை நிறைவேற்ற போகிறார், முழு உலகத்திலும் தம்முடைய அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார் என்பதை அவர் இங்கே விளக்க விரும்புகிறார். சரி, நாம பார்த்த இந்த பகுதியை அவர் துவங்குகிறதற்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவர்களுடைய ஆறுதலுக்கான வார்த்தை அவர் துவங்குகிறதற்கு முன்பதாக அந்த வசனத்தில் எப்படி துவங்குறார்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது. அதாவது ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக, இஸ்ரவேலோடு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்பதாக அவங்களிடத்துல நினைப்பூட்டுகிற முதல் காரியம் என்னன்னா, நான் உலகத்தை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, உன்னையும் நான் தான் சிருஷ்டித்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் உலக சிருஷ்டிகர், அகிலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏன் நம்பலாம், ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏன் பிடிச்சுக்கிடலாம், அதை பிடித்து கொண்டு நான் ஏன் தைரியமா ஓடலான்னு கேட்டா, அவர் முழு உலகத்தையும் படைத்தவர். இன்று வரைக்கும் அந்த முழு உலகத்தின் மீதான ஆளுகையும் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. நானும் அவரால் படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதனாலதான் அங்க சொல்லி இருக்கு, மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற தேவன். அப்போ உன்னை நான் மீட்டு கொள்ள போகிறேன் என்று சொல்லுவதற்கு முன்பதாக நான் யார் என்பதை கர்த்தர் என்ன செய்றார் சொல்ற. நீங்க பழைய ஏற்பாட்டில் இந்த தீர்க்க தரிசனங்களில் பல இடங்களில் ஆண்டவர் தன்னை சிருஷ்டிகர் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு சில முக்கியமான காரியங்களை அவர் சொல்றதை பார்க்க முடியும். நமக்கு நேரம் அருமை கருதி நான் ஒரு சில வசனங்கள் அப்படி சொல்லிட்டே போக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 42ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் குறிச்சுக்கோங்க. இந்த பகுதியிலையும் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை சொல்லிட்டு கடைசியா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது கடைசியா சொல்றாரு, உம்மை ஜனத்துக்கு என்னவாக்குகிறேன், உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். உலக ரட்சகர், அவர் உலகத்தை சிருஷ்டித்தவராய் இருக்கிறதுனால் அவர் உலக ரட்சகராய் இருக்கிறார். அதாவது ஒரு பொருளை படைத்தவருக்கு தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஏற்ற இறக்கங்களும் தெரியும். உண்டாக்கினவர் தான், மனிதனை படைத்தவர் தான். மனிதன் தன்னுடைய மகிமையை இழந்து போனப்போ திரும்பவும் அவனுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வல்லவர். அதைத்தான் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்திற்கு உடன்படிக்கையாக இருப்பது மாத்திரமல்லாமல் முழு உலகத்திற்கும் வெளிச்சமாய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 வரைக்கும் உள்ள பகுதியிலையும் இந்த யூத ஜனத்துடைய மீட்பை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன், நிலைப்படுத்துவேன். அவர்கள் மூலமா சொல்லப்பட்ட வாக்கை நான் நிறைவேற்றுவேன். கடைசியில் சொல்றாரு, நான் இந்த ஜனத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. அப்போ நீ நான் உன்னை உண்டாக்குனேன், நான் உன்னை மேன்மையா உண்டாக்குனேன், உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் வழி நடத்தினேன், நான் உனக்கு என்ன கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தேன். ஆனா நீ என்னை விட்டு என்ன செஞ்சுட்ட, தூரம் போன. உனக்காக நான் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல திட்டங்களை நீ குலைத்து போட்டாய். ஆனா இப்ப நான் மறுபடியும் உன்னை திரும்ப கட்டி எழுப்புகிறதற்கு நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நீ என்னிடத்தில் திரும்புகிற பட்சத்தில் நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு, உனக்கு மீட்பை தருகிறதற்காக நான் என்ன செய்கிறேன்,
அப்போ அதை ஞாபகப்படுத்தும் போது முதல்ல என்ன சொல்கிறாரு? சிருஷ்டிகர். இந்த காரியம் உங்கள் மனசின் ஆழத்தில் இருக்கணும். நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா, அகிலத்தையும் படைத்தவர். அவர் அகிலத்தையும் படைத்து ஆளுகை செய்ய வல்லவர் என்று சொன்னால், ஆஃப்டர் ஆல் என் வாழ்க்கையை அவரால் பார்க்க முடியாதா? என் பிரச்சனை அவரால் தீர்க்க முடியாதா? முழு உலகத்துக்கு பிரச்சனையே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் பிரச்சனை அவருக்கு? சில நேரம் நம்ம தலைமையில தூக்கி வச்சுட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? இறக்கி வச்சிடணும். ஏன்னா நம்ம தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி சுமக்கிறதற்கு நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். சரி, இதே மாதிரி நிறைய வசனங்களை நான் சொல்ல முடியும். நான் உனக்கு சொல்லுகிறவர், உனக்கு முன்னறிவிக்கிற நான் யார்? நான் தான் உனக்கு சகல துவக்கத்தினுடைய ஊற்று. அதுதான் சொல்லிடுறார் இல்லையா? சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலே உனக்கு வரப்போகிற யுத்தத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு வர்ற போராட்டத்தில் யார் துணையாக இருக்க போகிறது? கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீங்க 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் தேவனுடைய துணையினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. உன் யுத்தத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை, அடைமொழியில் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றார். அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். முதல் வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை தத்தளிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்றார். என்ன பாத்திரம்? பாத்திரம் அப்படின்னா அங்கே ஒரு கப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதாவது தீர்க்க தரிசனங்களில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கெல்லாம் பாத்திரம் அப்படிங்கிறது வருதோ அங்கெல்லாம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. என்னது? நியாய தீர்ப்பு. இந்த இடத்துல அதே மாதிரி நியாய தீர்ப்பை மாத்திரம் குறிக்காம, சங்கீதங்கள்ல வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது. அப்ப ரட்சிப்பின் பாத்திரம்னா என்னது? நான் தான் அந்த பாத்திரம். என்ன அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அவர் எனக்கு தந்த ரட்சிப்புக்காக நான் அவரை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீர்? பந்தி ஆயத்தப்படுத்திட்டீரு, என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கடைசியில் சொல்றாரு, என் பாத்திரம். என்ன அர்த்தம்? நான் நிரம்பி வழிகிறேன். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆனா இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனத்தையே பாத்திரமா சொல்றாரு. அந்த பாத்திரத்தில் குடிக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? தள்ளாடுவார்கள். யார் தள்ளாடுவாங்க? பொதுவா யார் தள்ளாடுவாங்க? போதையில் இருந்தா தள்ளாடுவாங்க இல்லையா? குடி போதையில் இருந்தா அவங்க ஸ்டேடியா என்ன செய்ய மாட்டாங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஏன் சொல்றோன்னு அவங்களுக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தா கேட்கிறவங்களுக்கே ஆமா கஷ்டமாயிரும். அப்ப குடி போதை. இந்த இடத்துல அவர் தீர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த பாத்திரத்தை சொல்றார். அதற்கு உதாரணமா நீங்க இந்த வேத பகுதியை குறிச்சுக்கோங்க. எரேமியா தீர்க்க தரிசனம் 25ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நியாய தீர்ப்பின் பாத்திரத்தை அவர்கள் பருகட்டும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை அங்கே வருகிறது. இதே காரியம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு. என்னுடைய கோபாக்கினையின் பாத்திரம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இயேசு கூட
பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன் இந்த பாத்திரம் நீங்கணும்னு சொல்றாரு? அவர் அனுபவிக்க வேண்டிய சிலுவை மரணம், அது தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம், பாவத்தின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பின் பாத்திரம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னா. ஆனா இங்க அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனத்தை தத்தளிப்பின் பாத்திரமா. யாருக்கு தத்தளிப்பின் பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்கள், அவர்கள் யாவரும் எருசலேமுக்கு விரோதமா வந்து முற்றுகை போடுவார்கள் இல்லையா? அப்போ இது என்னன்னா, ஒரு கப்பில் வைன் இருக்குன்னா அந்த வைனை குடிக்கிறதுக்கு ஈர்க்கப்படுவார்கள். அதுதான் இங்கே நடக்கு. சுற்றி இருக்கிறவன் வந்து உன்னோட யுத்தம் பண்ண உன்னிடத்தில் வருவார்கள். அப்போ அது எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் நாம மேற்கொள்ளப்படுகிறது மாதிரி அவன் வந்து நம்ம மேல ஏறி நிற்கிற மாதிரி, நம்மளை வீழ்த்துறது மாதிரி சூழல் வரும். ஆனா அந்த சூழலில் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு தூரமாக நிற்கல. அந்த சூழலுக்கு மத்தியில் கிரியை செய்து மாற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் அன்றைக்கும் அப்படி செய்தவர், இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, முதல் தத்தளிப்பின் பாத்திரம். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரமான கல். என்னது? பாரமான கல். இப்ப இந்த பாரமான கல் அப்படின்னா என்ன? நீங்க வேதாகமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்க தரிசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு, நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம். ஒரு பெரிய சிலையை பார்க்கார். பொன்னான தலை, அதுக்கு வந்து மார்பு போயமெல்லாம் வெண்கலமாக இருக்குது, வெள்ளியாக இருக்கிறது. அதுக்கு கீழே உள்ள பகுதி வெண்கலமாக இருக்குது, அதுக்கு கீழே உள்ள பகுதி இரும்பு, எல்லாத்துக்கும் கீழே களிமண்ணும் இரும்பும் சேர்ந்தது. இது பார்த்துட்டு இருக்கும் போதே வசனம் சொல்லும், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். கையை வச்சு என்ன செய்ய முடியாது? பெயர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கல் வந்து பாதத்தில் விழுந்ததும் சிலையவே அடித்து நொறுக்கி தூள் தூள் ஆக்கி போட்டுருது. அந்த கல்லோ ஒரு பெரிய மலையாக வளர்ந்து பூமியவே நிரப்பிருச்சு இல்லையா? அப்போ அந்த கல் அது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர் இவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்றுங்கிற வசனத்தை காமிச்சிட்டு மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 42 முதல் 45 வரைக்கும் உள்ள பகுதிகளில் இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவங்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று அப்படின்னு நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கலையா? நீங்க வேதத்துல ஒரு தடவை கூட வாசிச்சது இல்லையா? ஆகையால் அதனால தேவனுடைய ராஜ்யம் எப்படிங்க? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, இது ரொம்ப பயங்கரமான வார்த்தை, அவருடைய ராஜ்யம் உங்ககிட்ட இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும், வேற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும், ஒன்றிருந்து விலக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன், இதுதான் முக்கியமான விஷயம், இந்த கல்லு மேல விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ, இது யாரு மேல விழுமோ அவனை நசுக்கி போடும். அதாவது இந்த கல்லிடத்தில், அதாவது நம்ம சொல்றது உயிரற்ற கல்லை சொல்லவில்லை, ஜீவனுள்ள கல்,
கன்மலை, அதாவது அந்த இடத்துல கல்லுங்கிறதுக்கு எதை குறிக்கிறாங்கன்னு சொன்னா, அசைக்கப்படாத நிலையில உறுதியா இருக்கிறவர். அதனாலதான் அதை அந்த வார்த்தையில் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல வருகிறவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல வருகிறவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. ஆனா இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறவன், இதன் மேல் விழுகிறவன், அப்படின்னா எதிர்த்து அதற்கு விரோதமாய் போர் செய்கிறவன் நொறுங்கி போவானா. அது யாரு மேல விழுமோ அது அவனை நசுக்கி போடும். சொன்ன உடனே அடுத்த வசனத்துல சொல்லி பிரதான ஆசாரியர் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்றார். எப்படிங்க? நம்மளை பத்தி தான் சொல்றாரு அவரு. இப்போ நீங்க சகரியாவுக்கு வாங்க, 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க புரிஞ்சுக்கிடலாம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதியெல்லாம் விரோதமா கூடுவாங்க, நான் கிளப்புகிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். சரி, 2 அடையாளத்தை சொல்லியாச்சு. வேற என்ன சொல்லியிருக்கு? இன்னும் 2 அடையாளம் சொல்லியிருக்கு. இன்னும் 2 அடையாளம் எங்க வருதுன்னா 6வது வசனத்துல வருது. 6வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும். என்னது அடுப்பு? அக்கினி அடுப்பு. நீங்க இதை எப்படி மனசுல வச்சு பார்க்கலான்னா, பழைய காலத்து அடுப்பு எப்படி இருக்கும் நம்ம வீடுகள் எல்லாம்? இது நம்ம வீட்டுக்கு சின்ன அடுப்பு பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய கல்யாண வீட்டுக்கு அடுப்புனா எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு 10-20 கட்டை, விறகு கட்டை உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பெரிய அடுப்பு. விறகுகளுக்குள்ளே அடுப்பு, வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டி, தீபம்னு நீங்க வேற ஏதோ தீபத்தை நினைச்சிடாதீங்க. இப்போ தீபம் பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டையே கொளுத்திடலாமான்னு பார்க்கானுங்க. இங்க பந்தம், வைக்கோலுக்குள்ள இருக்கிற பந்தம். இது என்ன செய்யுமா? இந்த விறகுகள் எல்லாம் விரோதமாய் கூடி இருக்கிற ஜனங்கள், இந்த வைக்கோல் எல்லாம் விரோதமாய் கூடி இருக்கிற ஜனங்கள். இவங்களுக்கு என்னன்னு தெரியல, இது அடுப்பு, இது எல்லாத்தையும் எரிச்சு போட்டோன்னு தெரியல. இவங்களுக்கு நாம வெறும் புல்லுதான், வைக்கோல் தான், இவன்ட்ட நெருப்பு இருக்குங்கிற என்ன செய்யல. சொல்லட்டுமா? நிறைய நேரம் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் விளையாடுறவனுக்கு உண்மையில என்ன தெரியலன்னா, நம்ம இடத்தில் நெருப்பு இருக்குங்கிறது தெரியல. ஹல்லேலூயா. அவன் நம்மோடு கூட இணக்கமாய் வந்தால், நம்மோடு கூட சமாதானமா இருந்தா அவனுக்கு ஆசீர்வாதம். அவனை அடுப்பா மாத்துவாரு, அவனை தீபமா மாத்துவாரு, அவனை பாரமான கல்லா மாத்துவாரு. முதல்ல என்ன சொன்னேன்? தத்தளிப்பின் பாத்திரம் மற்றவங்களுக்கு. ஆனா இவன் வாழ்வோ ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாறும். இவனோ ஜீவனுள்ள கல்லா இருப்பான், இவனோ அடுப்பா இருப்பான், இவனோ தீபமா இருப்பான். கடைசி இந்த 2 சொல்லாடல் இருக்கு பாருங்க, அடுப்பு, தீபம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுவோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. என்ன நடக்கு அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கார். இவைகள் எப்படி ஆகும் ஆண்டவரே? உடனே அவர் சொல்றாரு, ரைட், நீ என்ன செய், இது கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றார். ஆடு, புறா,
பறவைகள் எல்லாம் கொண்டு வர சொல்கிறார். எல்லாம் கொண்டு வந்துட்டார். இவர் ஆட்டை 2 துண்டாக வெட்டி விறகெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஃபர்தராக அவர் வேலை செய்யலை. அவருக்கு தூக்கம் வந்துருச்சு, மயக்கம் வந்தது. இங்கே யாருக்காவது வருகிறதா? அவர் மயங்கிட்டார், மீனிங் தூங்கிட்டார். அந்த தூக்கத்தின் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். நம்ம ஆண்டவர் பாருங்க, தூக்கத்திலையும் பேசுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மயக்கத்திலும் நம்மை மயக்குகிறவர். ஓகே, இப்போ 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை பாருங்க. சூரியன் அஸ்தமித்து, சூரியன் அஸ்தமித்து, அஸ்தமிக்கிறதுன்னா என்னது? ஆமா, சன்செட்டிங். அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு, இருட்டு வந்ததுக்கு அப்புறம் இதோ இதோ புகைகிற சூளையும், என்னதுங்க? அடுப்பு. புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தீபம் பந்தம். புகைகிற சூளை, அக்கினி ஜுவாலை. இது என்ன செஞ்சா? தோன்றின. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதாவது ஆபிரகாம் இதை செய்யவில்லை. நீங்க அதை நல்லா கவனிக்கணும். இதை யார் செய்யல? ஆபிரகாம் செய்யல, ஆண்டவரே அதை தோன்ற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது தேவன் உன்னோடு இருந்து செயல்படுவார்னு சொன்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம எதுவும் செஞ்சது கிடையாது. அவர் நமக்காக தம்மையே தந்தார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்ற, எப்பா உன்னை சுத்தி வருவாங்க, உன்னை சுத்தி விறகா இருக்கும், உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசா, நீ பயந்துராத. ஐயோ, இது ஒரு பெரிய அரக்கம் போல தெரியுது, இது ஒரு பெரிய அசுரம் போல இருக்கு, இது ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்கு, இது ஒரு பெரிய பிரபு மாதிரி இருக்கு. எல்லாம் கட்டதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பொசுங்கிரும். பெரிய அம்பாரமா தெரியுது, வெறும் வைக்கோல் தான், வெறும் ஜுவாலையில சாம்பலா போயிரும். ஏன்? இப்ப சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தருடைய துணையினால். 6வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால். நீ இதை மறந்துடக்கூடாது. உன்னை சுத்தி 1 கோடி பிரச்சனை இருக்கலாம், உன்னை சுத்தி 1000 அரக்கர்கள் இருக்கலாம், ஆனா உனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள். எனக்கு பலம் எங்க இருந்து வருது? நல்லா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு துணை இருக்கு. அந்த துணை என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. சரி, இது முதல் பகுதி. நான் யுத்தத்துல என்னவா இருப்பேன்? யுத்தத்துல துணையா இருப்பேன். புகைகிற சூளையோ, துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையோ, இது என்னுடைய செயல் அல்ல, என்னில் இருந்து வெளிப்படுகிற தேவனுடைய செயல். அப்போ நான் எதை நம்பணும்னு சொன்னால், நான் காரிருளில் கடந்து போகும் பொழுது, பள்ளத்தாக்கில் கடந்து போகும் பொழுது, நான் வெறுமனே தேவனுடைய செயலை சந்தேகப்படக்கூடாது. தேவன் கிரியை செய்கிறாரா இல்லையெல்லாம் நினைக்கக்கூடாது. எனக்காக கிரியை செய்கிற தேவனுடைய செயல், அந்த ரங்கத்தில் கிரியை செய்கிற தேவனுடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த ரங்கத்தில் அவரை நோக்கி பார்ப்பேன். இந்த இடத்துல நான் தனியாக நிற்கலை, கர்த்தர் என் கூட என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்?
முன்னேற வேண்டும். சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சொல்லக்கூடிய வார்த்தை முற்றுகைன்னு ஒரு வார்த்தையை 12:2 பயன்படுத்துகிறாங்க. 12:3 விரோதமாய் கூட்டி கொள்ளுகிற அனுபவம். 12:6 வலதுபுறமும் இடதுபுறமும் சுற்றிலும் இருப்பாங்க. 12:9 விரோதமாய் வருகிறவர்கள். என்ன சொல்றாரு? உன்னைய சூழ்ந்தாச்சு, உன்னைய சூழ்ந்தாச்சு. சூழ்ந்து எதிரி என்ன நினைக்கான்? சான்ஸே இல்லை, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கான். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் நான் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டேன். அதில் 4வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவர்கள் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பு, அதன் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு புத்தி மயக்கத்தை வர பண்ணுவேன். பார்வோனுடைய சேனைக்கு என்னவாச்சு? திகைப்பு வந்துச்சு. அவர்கள் செங்கடலை கடக்கும் பொழுது அவர்கள் கடப்பதற்கு முன்னமே இந்த சேனையின் பிரேதங்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? கரை ஒதுங்கியாச்சு. அதனாலதான் வசனத்துல இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தினார். சரி, இப்போ இவங்களுக்கு திகைப்பு, புத்தி மயக்கம். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கோ 12:5 வாசித்தது நன்றி அறிதல். என்ன நன்றி அறிதல்? எங்களுக்கு துணை செய்கிற தேவனாலே அவர் எங்களுக்கு பலனானவர். எருசலேமின் குடிகள் எல்லாம் எங்களுக்கு பலனானவர்கள். காரணம், எங்களுக்கு தேவன் துணை செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். உன்னை பலமாய் நிற்க பண்ண அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, இல்லை மீதமுள்ள பகுதிகளில் நான் அப்படியே சொல்லிட்டு போக விரும்புகிறேன். ஒரு 4 ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் உனக்கு விரோதமான யுத்தத்தில் துணை நிற்கும் பொழுது அவர் உனக்கு 4 விதமான ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு, யூதாவுக்கு கொடுக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்னன்னா 12:6 சொல்லியிருக்கிறது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த ஜனம் அங்கிருந்து வேற இருக்கப்பட்டதுக்கு காரணம் தேவன் அல்ல, இவங்க செஞ்ச பாவம், இவங்க தேவனுக்கு விரோதமாக போனது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் குறைஞ்சி போகலை, நீ என்னிடத்துல திரும்பி வந்ததுனால நான் மறுபடியும் உன்னை உன்னுடைய ஸ்தானத்தில் திரும்பவும் நிலைக்கு பண்ணுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நீ தூரமாக இருந்தனா ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரை விட்டு தூரமாக நிற்காத, அவரிடத்துல நீ நெருங்கி வா. உன்னை உன்னுடைய ஸ்தானத்தில் திரும்பவும் நிலைக்கு பண்ணுகிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் என்னன்னா 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேம் குடிகளின் மகிமையும் தன் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். ரட்சிப்பு, அவர் ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பார்? நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு, உன்னை நீ தம்பட்டு அடிக்காதபடிக்கு. கிதியோன்ட்ட சொன்னார் பார்த்தீங்களா, யுத்தத்துக்கு வாங்கன்னு சொன்னோம், 33,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கு, நீ என்ன சொல்லுவ நாளைக்கு? நான் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். அதனால கூட்டத்தை குறைக்கணும். இந்த பயந்தாங்கொழி, பயப்படுறவன், இந்த மாதிரி இருக்கிறனால என்ன செய், போ. பயந்தாங்கொழியே நமக்கு இது ஒன்று தான், அது வேற விஷயம். ஆனால் அவர் சொல்கிறார், பயப்படுறவங்களாம் என்ன செய், போ. 23,000 பேர் போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 10,000 பேர் இருக்காங்க. இப்போ ஆண்டு சொல்கிறாரு, இப்போவும் கூட்டம் பெருசாக இருக்குது. எவ்வளோ கூட்டம்? வேண்டாம், நீ போ, அவங்களெல்லாம் கொண்டு போய் நிறுத்து, தண்ணி குடிக்க சொல்லு. சிலர் சொல்லுவாங்க, தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க.
போய் தண்ணி குடிக்க வை. அதில் என்ன கண்டிஷன்? குனிஞ்சி கையில் எடுத்து குடித்தா செல்லாது, அதெல்லாம் ரிஜெக்டட். நாய் மாதிரி நாக்கி தண்ணி குடிக்கணும். கடைசியை தேர்ந்தது எவ்வளவு? 300 பேர். ஆண்டவர் சொன்னார் போதும். எது போதும்? ஆமாம், 300 பேர். யுத்தத்துக்கு பிளான் என்ன தெரியுமா? ஒரு மம்பான, ஒரு தீவிட்டி, ஒரு எக்காலம். யாராவது இப்படி யுத்தத்துக்கு போயிருப்பாங்களா? யோசித்து பாருங்க. வெறும் மண்பானையும் தீவெட்டியும் எக்காலத்தையும் வச்சுட்டு யுத்தத்துக்கு போக முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார்னா, உன்னால இந்த ஜெயம் வந்தது நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லட்டுமா? ரட்சிப்பு அப்படிதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, இது மனிதன் என் மாம்சமான எவனும் மேன்மை பாராட்டாத படிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்போ அவர் 2வது அதை சொல்கிறார், இஸ்ரவேலை நான் ரட்சிப்பேன். 3வது ஆசீர்வாதம் என்ன சொல்கிறார் பாருங்க, 8வது வசனத்தில், அந்நாளிலே எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல சல்லாடினவன் எப்படி இருப்பானா? அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீதை போல இருப்பான். யாரு? பலமில்லாதவன். இந்த பலமும் இல்லாமல் இருக்கிறவன் என்னவா மாறிடுவானா? தாவீது போல மாறுவான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும். ஆமா, பலவீனர்களை சொல்லிடுவோம். சல்லாடினவன் கூட தாவீதை போல மாறுவான். நீ ஓம் பலம் குறையா இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை. உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாரு, மிகவும் பலவீனமான பரிசுத்தவானுடைய முழங்காலுக்கு கூட பிசாசு நடுங்குவானா. வேதம் சொல்லுது, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, உன்னை நான் அனுப்புகிறேன். நீ உன் பலத்தை சார்ந்து நிற்க வேண்டியதில்லை, உன்னை பலப்படுத்துகிற தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, உன் பலவீனத்தை நீக்கி உன்னை பலப்படுத்துகிறவர், பலமே இல்லாத ஒரு நபரை பலசாலியாய் மாற்றுகிற வல்லமை என் ஆண்டவரிடத்தில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பவுல் ஆண்டுட்ட ஜெபம் பண்றார். என் சரீரத்தில் முள் இருக்கு, அதை நீங்கும்படி 3 வேளை ஜெபம் பண்ணேன். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் அதனால கிறிஸ்துவின் வல்லமை எப்படிங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் வல்லமை எது? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. என் மேல. எல்லாரும் சொல்லுங்க, உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க. யார் வல்லமை? சொல்லுங்க. உங்களுக்கு பலவீனம் அல்ல. யார் வல்லமை? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கும்படி. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ரொம்ப சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே. எப்படிங்க? எல்லாரும் சொல்லுங்க. நான் பலவீனமாய் இருக்கும் போதே. எப்பவே? சொல்லுங்க. எப்பவுமே? நான் பலமா இருக்கும் போது இல்ல, பலவீனமாய் இருக்கும் போதே எப்படி இருக்கிறேன்? பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கு. அதனால கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களா இருக்கட்டும், நிந்தைகளா இருக்கட்டும், நெருக்கங்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், இடுக்கண்களா இருக்கட்டும், நான் பிரியப்படுகிறேன்.
நான் பலவீனங்களை குறித்து வருத்தப்படுறதில்ல. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே இறங்கும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே இருக்கிறது, அவர் என்னை பலப்படுத்துகிறவர். கடைசியாக அந்த 12ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் பின்பகுதி சொல்ல இருக்கிறது, தாவீது குடும்பத்தார் அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மெய்ப்பர்கள், தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் எப்படி இருப்பாங்களா? தேவனை போல இருப்பாங்களாம். கர்த்தருடைய தூதனை போல இருப்பாங்களாம். என்னன்னா, தேவன் எப்படி தம்முடைய ஜனத்தை மேய்த்து காக்கிறாரோ அந்த மாதிரி அவருக்கு கீழே இருந்து மேய்க்கிற மேய்ப்பனாய் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதும்போது, மெய்ப்பர்களுக்கு எழுதும் பொழுது இதை தான் சொல்றாரு. கர்த்தருடைய மந்தையை எப்படி மேய்க்கணும்? மனப்பூர்வமா மேய்க்க வேண்டும். அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, மனப்பூர்வமா நீங்க செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது மந்தைகளின் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு வாடாத கிரீடத்தை அவர் என்ன செய்வார்? தருவார் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தை நான் திருப்பும் பொழுது, இஸ்ரவேல் ஜனத்தின் மெய்ப்பனாய் இருக்கிறவர்கள் யார மாதிரி இருப்பாங்க? தேவனை போல, தேவனுடைய தூதனை போல இருப்பார் அப்படின்ட்டு சொல்லி இருக்குது. கடைசி நான் அதை சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லார குறித்த அழைப்பும் இதுதான். நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவரை மாதிரியே மாறணும். எப்படி? யாரை மாதிரி மாறணும்? ஆண்டவரை போலவே இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், நம்மை குறித்த முன்குறிப்பின் நோக்கம் அதுதான். ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாரெல்லாம் முன் அறிந்து கொண்டாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதற்கு முன் குறித்திருக்கிறார்? அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம மாற வேண்டும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த காலவேளையில் யூதா ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு இன்றைக்கும் அது உண்மையுள்ள வாக்கா இருக்கிறது. உன்னுடைய போராட்டத்தில், உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற யுத்தங்களில் உன்னை காத்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர், உனக்கு துணையாயிருக்கிற கர்த்தர். நாம் வேதத்தில் வாசித்தோம், தத்தளிப்பின் பாத்திரம், பாரமான கல், அடுப்பு, அது மாத்திரமல்ல தீபம் என்று நாம் வாசித்தோம். நம்மை ஆண்டவர் ரட்சிப்பின் பாத்திரத்தை நமக்கு கொடுத்து நம்மை கர்த்தரை உயர்த்துகிற நன்றி அறிதலின் பாத்திரம் உடையவர்களாக்கி நம்முடைய வாழ்வை ஜீவனுள்ள கற்களாக மாற்றி நம்மை பிரகாசிக்கிற தீபங்களாக மாற்றுகிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் ஜீவிக்கிறதா இருக்கிறது. நீ இதை உன் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொன்னா அவர் உனக்கு துணையாக இருக்கணும். அவர் உனக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னா நீ அவரிடத்தில் இருக்கணும். இன்னைக்கு உனக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்கு? ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்த உம்முடைய நலமும் ஆறுதலும் ஜெயமுமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் பிள்ளைகளுடைய வாழ்வில் கிரியை செய்வதாக.
நாங்கள் உமக்காக எழும்பி ஜொலிக்கிற பராக்கிரமர்களாக இருந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய சாயலை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.